2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே காத் தாவீதின் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருடம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுது என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுக்க போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். நல்லா கவனித்து பாருங்க. வந்திருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற பேஸ்புக்லையும் யூடியூப்லையும் இந்த அலோஹர் போன்ற சமூக வலைதளத்திலே பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, கர்த்தருடைய நாமத்திலிருந்து சொல்ல வருகிற வார்த்தையை மாத்திரம் கவனித்தால் உங்களுக்கு புரியும். ஏன் இதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால், நல்லா கவனிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். ஏதோ ஒன்று இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடியும் இங்க நடக்கிற சூழ்நிலைக்கு ஏற்றபடி பேசுகிற ஊழியக்காரர்கள் நாங்கள் அல்ல. அல்லேலூயா. என் ஆண்டவர் எதை வெளிப்படுத்துகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதை குறித்து சொல்லத்தான் நாங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்நாட்களிலே எங்க தகப்பனாகிய தாவீதின் இடத்துல அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அரசாங்கத்துல, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நாட்டினுடைய நிலைமையில என்ன நடந்ததாம், அங்கே ஜனங்கள் பாவம் செய்தார்கள். தாவீதும் பாவத்தில் ஈடுபட்டிருந்தார். நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு ஓடி நெருங்கி இருந்த ஒரு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் எடுத்த தாவீதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னா, ஊழியக்காரனே உன் நிலைமையை பாரு, சந்திருக்கிற சகோதரியை உன் நிலைமையை பாரு, இந்த பேஸ்புக் வழியா பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உன் நிலைமையை பாரு. இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன அவனுக்கே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் அப்ப என்ன சூழ்நிலை இருக்கும் என்று தெரிஞ்சுக்கோ. பாவம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் இயல்பாய் வருகிறது. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கடைசி பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, ஒவ்வொரு நாளும் நமக்கு சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு, ஒவ்வொரு நாளும் நம்மளை பிடித்திருந்து ஜபித்துக் கொண்டு நம்ம எழுந்து நடக்க கடவுள் சந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரியே, இதை சொல்ல வருகிற என்ன காரியம் என்று சொன்னா, அங்கே கீழ்ப்படியாத ஒரு காரியம் நடந்தது. தேவனுக்கு விரோதமான பாவம் ஒன்று வந்தது, தேவனுக்கு கோபம் வந்தது. தேவன் தன் கரங்களை எடுத்து விட்டார், தேவதூதனுக்கு கட்டளை கொடுத்து விட்டார். என்னவென்று சொன்னார், 7 ஆண்டுகள் அங்கு உபத்திரவமும், இதோ அவனுடைய சத்துருக்கள் எல்லாருமே அவனை பின்தொடரவும். நல்லா கவனித்து பாருங்க. நம்மளுடைய சத்துரு என்று சொன்னா, நமக்கு விரோதமாய் பேசுகிற, விரோதமாய் செயல்படுகிறவர்கள் சத்துரு என்று சொல்லப்படுகிறார்கள். விரோதக்காரர்களா சத்துருவாதான் இருக்கிறார்கள். ஏன் அவன் நம்மை பின்தொடரணும், போகிற இடமெல்லாம் பின்தொடர்ந்து நம்மளை எப்பப்பாரு பரியாசமும் கோபப்படுத்தி நம்ம வெறுமையாக்கி சூழ்நிலை இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது போலத்தான் சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலை உன் பின்னாலேயே ஆட்கள், உன் சத்துருக்கள் வருவார்கள். இதோ 3 நாளைக்கு கொள்ள நோய் வரும் என்று சொல்லி, நீங்க தெரிஞ்ச வரையும் இன்றைக்கு இத்தாலி தேசத்திலையும் மற்ற சீன தேசத்திலையும் அமெரிக்கா தேசத்திலையும் என்னென்ன கோராமையான காரியம் நடந்து வருகிறது என்று உங்களுக்கு அறிந்திருப்பீர்கள். அங்கு ஒரு நாளைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறார்கள் என்று சொல்லி இதோ நம்ம பேப்பர்லையும் சமூக வலைதளத்திலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நடக்கிறது என்ன? 3 நாள் கொள்ளை நோய்கள் என்று சொல்லி, தேவனுக்கு விரோதமாகவும் தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாத போகும் பொழுது பாவம் வரும், அங்கு கொள்ள நோய்கள் வரும், அங்கு கோர சம்பவம் வரும், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி, தாவீதுடைய நாட்களிலே தாவீது சொந்த வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று நடந்து நிறைவேறி இருக்கிறது. காத் என்ற தீர்க்க தரிசி மூலியமாய் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், இதை போய் நீ போய் தாவீது சொல்லு, தாவீது கேட்பான் என்று சொல்லி, அதே போலத்தான் அதே காத்துடைய ஆவி கொண்டு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் பாவிகள் தான், தேவன் ஒருவர் தான் பரிசுத்தர். நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் தேவனை பின்பற்றுவோம், தேவனே உண்மை தவிர வேறு வழி இல்லை என்று கேட்போம், மனம் திரும்புவோம். தேவன் தாவீதுக்கு இறங்குனது போல நமக்கும் இறங்குவார். நம்மளுடைய சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். எல்லா கொள்ள நோய்க்கும் ஒரு பதில்
வைத்து அதை நிர்மூலமாக்கி போட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமே. நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உமக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். என்ன கவனித்து கேளுங்க. 3 காரியத்தை குறித்து தேவனாகி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாய் பேசி அதை கொண்டு போய் இதோ தாவீதுக்கு கொடு என்று சொல்லி நம்ம அந்த 3 காரியத்தை பின்வரும்போது இயேசு அந்த 3 காரியத்தை குறித்து இந்நாட்களில் வரப்போகிற சம்பவத்தை குறித்து பேசியிருக்கிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோய் வர பண்ணினார். அதனால் தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல ஜனங்களில் 70,000 பேர் செத்து போனார்கள். 70,000 பேர் செத்து போனார்களா? இன்றைக்கு கணக்கு, இன்றைக்கு நம்ம இங்க தேவ செய்தி எடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு தேசத்துல என்ன நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையோ இல்ல இதுக்கப்புறம் பின்பார் வருகிற சூழ்நிலை எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அந்நாட்களில் இஸ்ரவேலை சொந்த ஜனத்தின் மேலேயே இப்படிப்பட்ட கொள்ளனையை வர்ஷிக்க பண்ணினார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு? சொந்த ஜனமா இருந்தாலும் சரி, தாவீதா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, யாராவனா இருந்தாலும், கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, பாஸ்டரா இருந்தாலும் சரி, ஆனால் கீழ்ப்படியாமலும் பாவங்களை செய்து கொண்டிருந்தால் கட்டாயம் கொள்ள நோய் கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. இதுவும் அப்படித்தான். தேசம் பாவத்திற்கு மூழ்கி போயிருக்கிறது. மனிதர்கள் பாவத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபம் அவசியம். தன்னையே காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் நமக்கு ஜெபம் அவசியமா இருக்கிறது. ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பக்கம் 1066ஆம் பக்கம். ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்களின் நாட்டத்தை உங்கள் நாசிகளில் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 11 வாசிங்க. சோதோம் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல, பாருங்க, சோதோம் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்கினியில் நின்று பற்றி எரிக்கப்பட்ட கொல்லியை போல இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நல்லா கவனித்து இதை கேளுங்க. ஆமா ஐயா, நீங்க படிக்கிறது எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டது சொல்லி உண்மைதான். பழைய ஏற்பாட்டு காலம் தான், பழைய ஏற்பாட்டு காலம் சரித்திரம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. வேதத்தில் இருக்கிறது இல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்ல. ஏன் இதை கர்த்தர் வைத்திருக்கிறார்? இந்த சம்பவம் நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்பதற்காக, எச்சரிப்புக்காக இந்த சம்பவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன்? நல்லா கவனித்து கேளுங்க. சோதோம் குமாரா பட்டணம், அங்கு இருக்கிற தேசம் அழிந்து போக கர்த்தர் அக்கினி கந்தகத்தை வர்ஷிக்க பண்ணி அவரை கொன்று போட்டார். அல்லேலூயா. ஏன்? ஆபிரகாம் கேட்கிறார், அந்த தேசத்தை அழிக்க போகிறீங்களா என்ன என்று சொல்லி. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆபிரகாம் தீர்க்கதரிசியா இருந்தபடியினாலே அவனுக்கு எந்த காரியமும் மறைக்கப்படியாத வரப்போற அழிவையும் வரப்போகிற நன்மை குறித்து தேவன் சொல்லியிருந்தார். ஏற்கனவே இதே சபையில இதே இடத்துல டிசம்பர் மாதத்திலே கடைசி வெள்ளிக்கிழமையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார். என்ன சொன்னார் அவர்? இதோ உலகமெங்கும்
இதோ அநேக ஜனங்கள் மரித்து 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 போவார்கள், இது அநேகருக்கு வேதனையா இருக்கும், பொருளாதார சரிவடைந்து போகும் என்று சொல்லி தேவன் ஏற்கனவே முன்னறிவித்து இது பேசியிருந்தார். அல்லேலூயா. நம்மளோட வேலை, அப்போ கூட சொல்ற, நம்மளோட வேலை என்ன? ஜபம் பண்ணுகிறது. நம்மளோட வேலை என்ன? தேவனை பின்பற்றுகிறது. நம்மளோட வேலை என்ன? மற்றது தேவனை பற்றி சொல்லுகிறது. இதை செய்து கொண்டு நம்ம போவோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுத்திகரிப்பா இருக்கும் பொழுதுதான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல, அரசாங்கம் சொல்லுகிறது, கரங்களை கழுவி சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க, முகத்தை கழுவி சுத்தமா வைத்துக் கொள்ளுங்க சொல்லி. ஏதோ ஒரு கிருமி வந்து கையில வருகிறவங்க கையை கழுவு, முகத்தை கழுவு சொல்றாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பாவம் இருக்கிறது, அந்த பாவம் இந்த கிருமியை போலதான் உன் ஆத்மாவை தின்றுவிடும், உன் ஆத்மாவை கொன்று போடும், உன்னை நரகத்துக்கு தள்ளும், உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது, தேவனத்தில் உன்னை சேர்க்காது. அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து ஆன்டிபயோட்டிக் வெளியில எடுக்கிறது என்னன்னா பாவ மன்னிப்பு தாயா. நீ பாவ மன்னிப்பு, தேவனே நீ பரிசுத்தர், என்னை மன்னிங்க, இனி நான் செய்ய மாட்டேன்னு நீ தன்னை ஒப்பு கொடுத்தன்னு வச்சுக்க, தேவன் உன் மேல் இறக்கப்பட்டு மன்னிக்க அவர் வல்லவரா இருக்கிறாரு. அந்த கிருமி உன்னை தொடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு சொல்ல, சோதம் குமரா பட்டணம் அழிந்ததுக்கு காரணம் அந்த ஜனங்களுடைய பாவம் பெருகிச்சு, அது தேவனிடத்து வெளியாக சத்தம் போயிடுச்சு, தேவனுக்கு மேல் கோபம் வந்தபடினாலே அந்த சோதம் குமார அழித்தார். அங்கு ஒரு நீதிமான இருந்தானா ஒழிய அந்த தேசத்தை அழித்திருக்க மாட்டாரு. அல்லேலூயா. எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா அன்றைக்கு ஒருவன் அங்க இருந்து சொன்னா அந்த தேசம் காக்கப்பட்டு இருக்குப்பா. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், சகோதரியே, யார் அந்த சகோதரி? சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவனித்து கேட்டுக் கொண்டு இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஞாபகத்தில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவரை பார்த்து சொல்லுகிறார், நீ முழங்கால் படிட்டு ஜெபி என் மகளே, நீ ஜெபி மகளே, உன் குடும்பத்தார் உன் சுற்றுப்புறமும் கர்த்தர் அதை காப்பாராக, அவர்களை காப்பாராக. நன்றி நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, கர்த்தர் காப்பாராக. நீ ஜெபி, நீ ஜெபத்திலே தரித்திரு, நீ ஜெபத்திலே தரித்திரு. ஒரு நீதிமான் நீ பாவ மன்னிப்பு கேட்டு நீ பரிசுத்தமா இருந்து உன் தேசத்திற்கும் நீ ஜெபிப்பாய் என்று சொன்னால், அல்லேலூயா, உன் தேசம் காக்கப்படும், நீ காக்கப்படுவாய், உன் குடும்பம் காக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு இல்ல, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, உன்னை கழுவி சுத்திகரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கொண்டு நீ முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து, அப்படிப்பட்ட தேவ கோபம் நம்ம மேல் இறங்காதபடி, சோதம் குமாரா மேல் இறங்கின கோபம் போல் நம்ம மேல் இருக்காதபடி நம்ம மன்னிப்பு கேட்டு தாழ்மையா தேவனுடைய பாத்திரம் விழுந்து மன்றாடி கேட்கும் பொழுது கர்த்தர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அதே போலதான் எகிப்தின் நாட்களிலே அங்கிருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருந்தார்கள். விடவே மாட்டேன் இஸ்ரவேல் ஜனங்களை நான் போக விட மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் நடந்தது என்ன? வாதை உள்ள வந்தது, நோய்கள் உள்ள வந்தது, அங்க இருக்கிற யாவரும் மரித்து அந்த நாட்டம் நாசி ஏறும்படி கர்த்தர் செய்தார். ஏன் தெரியுமா? தேவனுடைய புத்திரர்கள் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல் கீழ்ப்படியாமல் அவர்களை நோய்க்கிறது நிமித்தம் தேவன் அப்படிப்பட்ட நோயை அங்கு அனுமதித்து இருந்தாரா? இப்ப நம்ம பார்த்து வருகிற ஒவ்வொரு காரியமே தேவனோடு இருந்தவனும் அங்கு கோபமான தேவனுக்கு கோபமா செய்யப்பட்ட கொலை நோயை அனுப்புகிறார். அங்கு எகிப்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினாலும் அங்கு கொலை நோயை அனுப்புகிறார். அல்லேலூயா. தேவன் ஒருவரும் ஜபிக்காத அங்கு யாரும் ஒரு பரிசுத்தவான் இல்லாதபடினாலே அந்த இடத்தையும் அக்னி கந்தகத்தினாலே வசிக்க பண்ணி அவர் அழிக்கிறார். அல்லேலூயா. எதற்கு இதை நான் சொல்லுகிறேன் சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாது போனால் இந்த சம்பவம் நடந்து நிறைவேறும். நான் எதுவும் சொல்லவில்லை. அப்ப இப்ப நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறதா என்ன காரணம்? தேவன் தாங்க இதை அனுமதிக்கிறார், தேவன் தான் இதை அனுமதிக்கிறார். அவர் தான் சொன்னார், இயேசு பூமியில வாழும் உலகத்துல பஞ்சங்களும் ஜனத்துக்கு ஜனமும் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமா இருக்கும், கொல்லும் நோய்களும் அங்கங்கு வரும் என்று அவர் தான் சொன்னார். அல்லேலூயா. அதுதான் நடக்கிறது. ஒருவேளை நீ மனம் திரும்புவாய்னு சொன்னார், அது உன் வாழ்க்கையிலே அது சம்பவிக்கிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா தாவீது எதை செய்தார்? அந்த தேசத்தை எப்படி காக்க அவர் வழி செய்தார் என்று பார்ப்போமா? 2 சாமுவேல் சரி எரேமியாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரம். பூர்வ காலம் முதல்
எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேக தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். போதும். ஆனால் எவையா கேட்கறா? அல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள் சொல்லி இருந்த வார்த்தை யார் கேட்கிறா? நான் மறுபடியும் கூட சொல்லுகிறேன், இந்த ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களா? மனம் திரும்புதல் வந்துவிட நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாதுங்க. இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் பார்க்க, அல்லேலூயா, இது நீங்க நினைச்சீங்க இதுதான் முடிவு என்று சொல்லி, இது முடிவுலாம் கிடையாதுங்க, இன்னும் இருக்குதுங்க. இந்த ஜனங்க ஏற்றுக்கொள்ளாது. இதை பார்க்கிற நீயாச்சு தேவனை ஏற்றுக்கப்பா, இதை பார்க்கிற நீயாச்சு கீழ்படிப்பா, இதை பார்க்கிற நீயாச்சு மனம் திரும்பப்பா, இதை பார்க்கிற நீயாச்சு உன் குடும்பத்துக்கு ஜபிப்பா. இனி ஆகிலும் எல்லாத்தையும் விட்டு விட்டு தேவனை பின்பற்று, உன் குடும்பத்தை பாரு, ஜபத்தை தரித்திருப்பா. அவர்கள் கேட்க மாட்டார்கள். தேசத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, ஜனத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சரி, எத்தனை தீர்க்கதரிசி எத்தனை சுவிசேஷங்கள் எழுதி வந்தாலும் சரி, ஜனங்கள் ஏற்றுக்கள். அதுக்கு தான் இயேசு சொன்னார், பரிசுத்தமாயிருக்க இன்னும் பரிசுத்தமாயிரு, பாவம் செய்ய இன்னும் பாவம் செய்யட்டும் என்று சொல்லி. ஏன் தெரியுமா? வருகையில் இருக்கும் பொழுது தெரியும், யாரா இருக்கட்டும், என்னடா இப்படி பேசுறான்னு சொல்லி இருக்கட்டும், என்ன கூட விமர்சனம் செய்வார்கள், செய்யட்டும். இருக்கிற உண்மையை சொல்லுகிறேன் நான். அல்லேலூயா. பார்க்கிற நீயாச்சு மனம் திரும்பு, கேட்கிற நீயாச்சு மனம் மாறு, நீயாச்சு ஜபத்துல தரித்திரு. 7ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் உன் செவிகளும் சகல ஜனத்தின் செவிகளும் கேட்க நான் சொல்லும் வார்த்தையை கேள். பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் சமாதானம் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்க, அந்த தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்க தரிசியாக விளங்குவான் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னான். இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. மூன்று தேசங்களிலே இதுக்கு மருந்து கட்டாயம் உண்டாகும். தேசம் காக்கப்படும், மனிதர்கள் காக்கப்படுவார்கள். காற்று வெப்ப காத்தாய் எழுப்பி இருக்கும், காத்து வெப்ப காத்தா சுழல் காத்தாய் போல வீசி வரும். இதோ எரிமலைகள் வெடித்து எரிமலையிலிருந்து குழம்புகள் பொங்கி வரும். இதோ காடுகளோ, இதோ ஜனங்க வசிக்கிற ஒரு சில இடங்களோ காடுகளோ பற்றி எரியும். இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிற காரியம். இந்த புகை கிளம்பும், இதோ அங்கங்கு புகை மூட்டமாய் காணப்பட்டு இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், கர்த்தரை மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். காற்று தூர உயர எழும்பி காற்று வீசப்படும், வெப்ப காத்தா வீசப்படும். எல்லா நோய்களும் கர்த்தர் சமுத்திரத்தை தள்ளுண்டு போக செய்வாராக. உன் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும், உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ பாவின்னு நீ ஒத்துக்கையாவுங்க சகோதரி, நீ பாவின்னு ஒத்துக்கோ. அதுதான் நாங்கள் சொல்ல வருகிறது. தீர்க்கதரிசிகள் எல்லாருக்கும் விரோதமாய் பேசினாலும் சரி, இவரும் நர்மணி பாவி 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 என்று சொல்லி தீர்க்கதரிசனமாய் இதோ தீர்க்கதரிசி பேசி இருந்தாலும் சரி, சொல்ல வருகிறது என்ன? நீ நானும் பாவிதான், தேவன் ஒருவரை பரிசுத்தர். இன்றைக்கு தனிப்பட்ட விதமாக மண்டிட்டு கேட்டு பாரு ஆண்டவரிடத்துல. கர்த்தர் தமிழகத்திலும் இந்திய தேசத்தில் இதை அனுமதித்து கர்த்தர் இந்திய தேசத்தையும் தமிழகத்தையும் காப்பாராக. ஹல்லேலூயா. அவர் காப்பாராக. நன்றி ஆண்டவரே. ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, தாவீதும் இதைத்தான் செய்தார். அதே 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமே சீக்கிரம். 2 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, பாருங்க, தீர்க்கதரிசியாகி காத்தை நோக்கி, கொடிய இடுக்கினால் அகப்பட்டிருக்கிறேன், பாருங்க, கொடிய இடுக்கத்தினால் அகப்பட்டு இருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, பாருங்க, கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கைகளிலே விழாதிருப்பேனாக. ஹல்லேலூயா. இங்க அதை கொடுக்கிறார், நீங்க இதை கொடுக்கிறார், இதை அதை செய்வார் சொல்லி மனிதன் காப்பாற்றுவார் என்று
நீ கண்ணுல கூட நினைச்சுக்காத, உன் சிந்தனையில கூட நினைக்காத. நீ எந்த சிந்தையில் நினைச்சாலும் சரி, மனுஷனால உண்மை பிரயோஜனம் கிடையாதுங்க. மனுஷனால உன்னை காப்பாற்ற முடியாது. காத்துல வருகிற கிருமியை மனுஷன் என்னையா செய்வான்? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எந்த மருந்துமே இன்னும் கண்டுபிடிக்கல என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. மனிதனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நான் சொல்லல, என் வேதம் சொல்லுகிறது. என் வேதம் சொல்ல இதைத்தான் தாவீது சொன்னார். மனிதனுடைய கால்களில் விழுகிறதை விட நான் தேவனுடைய பாதத்தில் விழுகிறது எனக்கு நலமா இருக்கும் என்று சொல்லி அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து மன்றாடி மன்னிப்பை கேட்டான். தேவன் அவர்களை மன்னித்தார், கொள்ள நோயை சுகப்படுத்தினார், இடுக்கத்தை மாற்றினார், எல்லாம் தேசத்தை காத்தார். அதுக்கு என்ன ஒரே ஒரு காரியம் செய்தார்? மனுஷனை தற்பெருமை இல்லாதவும் அவன் மனிதனை பின்பற்றாதவும் அவன் தேவனை மாத்திரம் மன்னிப்பு கேட்டு பின்பற்றினபடினாலே தேவன் அவர்களை காத்து ரட்சித்துக் கொள்ள வல்லமுள்ள தேவனாய் இருந்தார். 25ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. அங்கே தாவீது பாருங்க, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, பாருங்க, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும், பாருங்க, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். பாருங்க, சமாதான பலியும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை, பாருங்க, தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. என்ன செய்தார் இவரு? அங்க ஒரு பலிபீடத்தை வைத்து அதுல சர்வாங்க தகன பலியை இட்டு தேவனுக்கு பலியிட்டாரு. தேவன் மனம் இறங்கி அந்த வாதையை வாசிப்பா. அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதி நிறுத்தப்பட்டு அவர்கள் காக்கப்பட்டது. கொள்ளுமையில் நிறுத்தப்பட்டது, அவர்கள் காக்கப்பட்டாரு. என்ன செய்தாங்க? அவங்க பலியிட்டாங்க. உன்னை பலியில எடுத்து சொல்ல, இப்ப பலிபட கட்ட சொல்ல, உன்னை பாவம் தான் செஞ்சு சொல்லி உன்னையே பலியா குடியா. ஹல்லேலூயா. அதுக்கு உன்னை செத்து போன்னு சொல்லல. ஆண்டவரே நீ உனக்கு ஒப்பு கொடுக்க சொல்லி கொடு, கர்த்தர் உன் பாவத்தை மன்னிப்பாரு. அவர்கள் அதைதான் செய்தார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், கர்த்தர் மன்னித்தார். ஹல்லேலூயா. உலகத்துல மருந்து இல்லையா? இப்போ உலகத்துல காக்க ஒண்ணும் இல்லையா? அங்க ஜனங்கள் செத்து கொண்டு இருக்குதுயா, அங்க செத்து கொண்டு இருக்கிறது. உலகத்துல இருக்கிற பணக்காரர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு மருந்து கிடைக்கிற வரையும் அவங்க வீட்டுல இருக்கிற உணவுப் பொருட்களை வச்சு தப்பித்துக் கொள்வான். நீயும் நானும் எங்கயா போவோம்? நீயும் நானும் எங்க போவோம்? அரசாங்கத்துல 1000 ரூபாய் கொடுக்கலாமா, 2000 ரூபாய் கொடுக்கலாமா சொல்லிட்டு இவன் காசு அவன் காசு யாராவது எனக்கு சொல்லி இப்பவே அவங்ககிட்ட கையேந்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் இந்த நாட்கள் நீடித்தா அரசாங்க கஜானாலே ஒண்ணும் இருக்காது. நம்மளை காப்பாற்ற முன் வர மாட்டாங்க ஐயா. நம்ம காப்பாற்ற படைத்தவர் உண்டு என்று சொன்னால் காப்பாற்றவர் அவர் தான் ஐயா. தேவனை பின்பற்றுவோம் ஐயா. உங்களை வேற ஒண்ணும் கேட்கல. நீ கையெடுத்து கும்பிட்டு ஆண்டவரே நம் மண் என்று சொல்லி முழங்கால் பண்ணிட்டு கேளு, அவர் மன்னிப்பாரியா, உன் குடும்பத்தை காப்பாரியா. தாவீது அவர் சேர்ந்த ஜனத்தையும் அந்த தேசத்தை காத்த தேவன் முன்னை உள்ள ஒரு தேவன் ஐயா. உங்களை பார்த்து அதான் சொல்லுகிறேன். தாவீது எப்படி ஜெயத்தை பெற்றாரோ நீ ஜெயத்தை பெற்றுக்கோ. ஏன் எகிப்து அங்க நேரத்துல அழிந்து போன சொன்னார் கீழ்படியில? எதுக்கு சோதன் குமார அழிந்து போனதுன்னு சொன்னார்? நீதிமான் ஜபிக்க ஒருவனும் இல்ல. ஆனா இஸ்ரவேல் அப்படி அல்ல. அங்க ஜபிக்க தாவீது இருந்தா சொல்ல ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. தீர்க்கதரிசி சொன்னாரு, தாவீது கேட்டாரு. இன்னைக்கு தீர்க்கதரிசியா இருக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வார்த்தை கேளுங்க, நம்ம மன்னிப்பு கேட்டு கீழ்ப்படிவோம். இதெல்லாம் பழைய பாட்டு காலத்துல கர்த்தர் செய்த காரியம். இந்த நாட்களில் நடக்க போற காரியம் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்பா சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம். சங்கீதங்கள் புஸ்தகம் 91:3 வாசி. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாருங்க, பார்த்து கொண்டு இருக்கிற இது கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரி உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை பேசுகிறார். வாசிப்பா.
அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கும். இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சும்மா எல்லாம் வாக்குத்தத்தம் கிடையாது. நீ தாவீதை போல அவர் மன்னிப்பு கேட்டு சர்வாங்க பலிகளினாலே அவர் பலியிட்டு அங்கு தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேசம் காக்கப்படுது. இன்றைக்கு நீ தன்னையே பலி கொடுத்து தேவனே எனக்கு பதில் செய்ய சொல்லி பாவ மன்னிப்பு கேட்டு நீ தேவத்தில் மன்னிப்பு கேட்பான்னு சொன்னா அவர் சட்டையின் கூழ்வாய். அவர் உன்னை கேடயமாய் இருந்து காப்பாராக. எந்த நோய் நொடி இல்லாமல் உன்னை காத்து அவர் ரட்சித்து வருவாராக. இது தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வார்த்தையா இருக்கிறது. இன்றைக்கு இயேசு தீர்க்க தரிசனமாய் பேசின வார்த்தை குறித்து தொடர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. இந்த நாட்களை குறித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் கணித்ததை சொல்லியிருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலே உண்டாகும். இவைகள் தேவனுக்கு வேதனைகளுக்கு ஆரம்பம். அல்லேலூயா. அவர் வரப்போகிறது சமீபங்க. அவர் வரப்போகிறது சமீபம். கொள்ளை நோய்கள் வந்து விட்டது. பூமி அதிர்ச்சி ஏற்கனவே வந்து விட்டது. ராஜ்யத்துக்கு ராஜ்யம். வட இந்தியால இஸ்லாமியர்களுக்கு இந்துக்கள் விரோதமாய் எத்தனை போராட்டங்கள் நம்ம டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்தோம். இதுதாங்க தேசத்துக்கு விரோதமாய் தேசம், மாநிலத்துக்கு விரோதமாய் மாநிலமும், மனுஷனுக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமாய் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க. இதை இயேசு முன்பே இவைகள் தேவனுக்கு இது வேதனைக்கு ஆரம்பமா. அல்லேலூயா. இது வேதனைகளுக்கு ஆரம்பமா. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோங்க. நம்ம வேதனைப்பட்டு கொண்டு இருக்க இது வருகிற இன்னும் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லுகிறார். நான் சொல்லலைங்க, நான் இந்த தீர்க்கதரிசனமும் சொல்லல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும் பேசின வார்த்தையை சொல்லுகிற, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று சொல்லி கொள்ளை நோய் உள்ள வந்தது. இன்னைக்கு ரேஷன் அரிசி கிடைக்குமா, கேன் வாட்டர் கிடைக்குமா என்று சொல்லி ஐயோ 1 மணி நேரம் வெளியில விடுவாங்களா, 2 மணி மாதிரி வெளியில விடுவாங்கன்னு சொல்லி பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்க. சிலருக்கு பணம் இருந்தும் வாங்க பஞ்சங்க, சிலருக்கு எல்லாம் இருந்தும் போறதுக்கு பஞ்சங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை கடைசி காலத்தில் இருக்கிறோம். எச்சரிக்கையா இருக்கு. கடைசி காலத்துல இருக்கோம். அதே லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சில இடங்களிலே அங்கங்கு சில அடையாளங்கள் வந்திருக்கு. மேகத்தின் மூலமா அந்த அடையாளம் வந்து இந்த அடையாளம் வந்து என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அது என்னமோ எனக்கு தெரியல, ஆனால் தேவனுக்கு தெரியுங்க. இது தேவனுக்கு தெரியுங்க அந்த அடையாளம். அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் நிறைவேறும்படி அந்த அடையாளத்தை காட்டுவார். பேஸ்புக், டிவில போன்ற நிறைய இடங்களில் சமூக வலைதளங்கள்ல அந்த அடையாளம் வந்து இந்த அடையாளம் சொல்றாங்க. ஆனா அது உண்மையோ பொய்யோ நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண விரும்பல. ஆனாலும் தேவன் சொன்ன அடையாளம் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள் ஆவார்கள். மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
அவர் அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார். அவர் அநேகர்களை சுஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லோரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். அப்படியே அதே மார்க் 6:5 வாசிக்கலாம். அங்கே அவர் சில நோய்களின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கியதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களை அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பாருங்க, அதே 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேகம் பிசாசுகள் துரத்தி அநேக நோய்களையும் எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார். நான் எதுக்கு இந்த 3 வசனங்களை குறிப்பிட்டு தொடர்ந்து இதை வாசிக்க சொன்ன மார்க் புஸ்தகத்துல நோய் 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 என்று சொல்லி ஒருவர்கள் எண்ணெய் பூசி நோய்களை சுஸ்தமாக்கினார், அவர்களை விசுவாசத்தினாலே அங்கிருக்கிற நோய்களை சுஸ்தமாக்கிறார் என்று சொல்லி, அவர் கைகளை வைத்து நோய்களை சுஸ்தமாக்கிறார் என்று சொல்லி ஒன்று சொல்லுகிறேன். மாம்சத்தின் ரூபத்திலே இயேசு இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லைத்தான். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார். என்ன சொன்னா, தேற்றலவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன், அவர் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொல்லுவார், எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் உங்களை என்று சொல்லி அவர் சென்றிருக்கிறார். அல்லேலூயா. எதற்கு இந்த வார்த்தைகளை நான் குறித்து உங்களுக்கு பேசி வருகிறேன் என்று சொன்னா, அவரால் தாங்க நோய்களை சுகப்படுத்த முடியும், அவர் தாங்க நோய்களை சுஸ்தமாக்க முடியும், அவரால் தாங்க நோய்களை சுஸ்தமாக்க முடியும். அவர் இன்று பரலோகத்திலே பிதாவின் வலது பக்கத்திலே நமக்காக பரிந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஆழ்தத்துவத்தின் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தின்படி நம்ம எது தவறு சரி என்று தெரிந்து கொண்டு நம் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டு இயேசுவுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் நோய்களையும் பலவீனங்களையும் எடுத்து நல்ல சிந்தைகளை கொடுத்து பரிசுத்தத்தை கொடுத்து நம்மளை வழி நடத்துவாராக. இயேசுவால் தானே முடியும் நோய்களை சுஸ்தமாக்க. அதே மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதே மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, பாருங்க, நம்முடைய பலவீனங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று, நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால், பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி முன்பே கணித்து சொல்லி இருக்கிறார், நோய்கள் எல்லாம் இவரால் தாங்க சுகப்படுத்த முடியும். எந்த வைத்தியராலும் சுகப்படுத்த முடியாத வியாதிகளா இருந்தாலும் சரி, எந்த அலோபதி மருத்துவமோ, எந்த ஆயுர்வேத மருத்துவமோ, எந்த அக்குபஞ்சர் மருத்துவமோ, உலகத்தில் எந்த தலை சிறந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கிற எந்த ஆன்டிபயோட்டிக்கோ, எந்த தடுப்பூசிகளா இருந்தாலும் சரி, ஏன்னா மனிதர்களை உண்டாக்கிறவர் தேவன், மனிதர்களை மனுக்குலத்தை உண்டாக்கிற தேவன். உலகத்திலும் இதில் இருக்கிற திருச்சங்கள் எல்லாமே தேவன் அவருக்கென்றும் அவராலும் உண்டாக்கப்பட்டது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் தாங்க நமக்கு சுகம் கொடுக்க முடியும். அவர் தாங்க நம்மளுடைய சுகத்தை நமக்கு நம்மளுடைய பலவீனத்தை எடுத்து அவருடைய பலன் நமக்கு கொடுக்க முடியும். அவரை தாங்க கேட்க சொல்றேன். இதை கேட்க பெரிய விஷயம் கிடையாதுங்க. முழங்கால் தாங்க, முழங்கால் முடக்கி, ஆண்டவரே நாங்கள் பாவிகள், எங்கே நாங்கள் சரணடையில உன் பாத்திலே நாங்கள் நிஷ்டாந்தரமா விழுந்து வணங்குறோம்னு சொல்லி விழுந்து எங்களை மன்னிங்க என்று நம்ம கேட்கும் பொழுது நமக்கு கர்த்தர் வல்லமுள்ள தேவனாய் இருக்க, நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 35 வாசிங்கப்பா. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும், பாருங்க, சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, பாருங்க, கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து, பாருங்க, ஜெப ஆலயங்களிலே உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, பாருங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷங்களை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும், பாருங்க, சகல வியாதிகளையும், சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. அவர்களை அவர் சுஸ்தமாக்கினாருங்க. எதுக்கு தொடர்ச்சி இந்த வசனத்தை காமிக்கிறேன்னா, இயேசுவால் தான் முடியும்ன்றதை நான் காட்டுறேன். அல்லேலூயா. அவரால் தான் முடியும். இப்ப இயேசு இல்லையா பரலோகத்துல இருக்கிறாரே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அவருடைய ஆத்மத்துவத்தின் ஆவியானவர் இருக்கிறாருங்க. வேற வசனம் இருக்குதுங்க. நீ கேட்கறது மன்னிப்பு தாங்க. நான் எத்தனை வசனம் பேசினாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே கருப்பொருள் மன்னிப்பு, சுத்திகரிப்பு.
உன் வீட்டுக்குள்ள கிருமி வரக்கூடாது. வீட்டை சுத்தி மஞ்சள் தண்ணி தெளிக்கணும், நீங்க வேப்பலை அரைச்சி தெளிக்கணும், நீங்க சோப்பு போட்டு கை கழுவணும், அந்த மருந்து யூஸ் பண்ணணும், இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணணும்னு சொல்லி மூக்குல கச்சிப் கட்டிக்கணும், வாயில கச்சிப் கட்டிக்கணும்னு சொல்லி இவ்வளவு காரியங்களை செய்யற கண்ணுல தெரியாத ஒரு கிருமி நம்மளை தொட்டுவிடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு காரியம் செய்திய கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை போல பாவம் உனக்குள்ள இருக்குது. அந்த பாவம் உன்னை அரிச்சு தள்ளிடுமையா, உன்னை அரிச்சு உன்னை தேவத்துல கொண்டு போவாதையா. அந்த கிருமியை வெளியெடுக்கத்தான் இயேசுவின் ரத்தம் தேவைப்படுகிறது. அந்த ரத்தம் தான் ஆன்டிபயோட்டிக் கை கழுவுகிறதை போல உன்னை கழுவி சுத்திகரிக்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத கிருமி எப்படி போகுது, அதே போல உன் பாவத்தை நீக்குகிறார். நீ பரிசுத்தம் அடைகிறார், நீ கீழ்ப்படிவாய், அவர் வார்த்தை வசனை கேட்பாய். சோதரன் குமாரன் கேட்கவில்லை, எகிப்திலே கேட்கவில்லை, ஆனால் இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள், மன்னிப்பு கேட்டார்கள், அவர்கள் நல்லா வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த வசனத்தையும் வார்த்தை கேட்கிறவர்கள், அதை விசுவாசித்தபடி கடைபிடிக்கிறவர்கள் வாழ்வார்கள். எத்தனையோ பேர் கேட்கலாம், போகலாம், சில விமர்சனமும் செய்யலாம், அதுக்கு எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது. என் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தி இன்னைக்கு பேச சொன்ன வார்த்தையை நான் பேசிட்டேன். இனி கர்த்தரே அதை வெளிப்படுத்தி உங்களை வழி நடத்துவாராக. கடைசியாக உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி, ஒரே ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தர் முடிக்க விரும்புகிறார். நன்றி அப்பா. மத்திய சுவிசேஷ புஸ்தகம் அதே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற விமர்சனம் செய்யலாமா, இதை கிண்டல் பண்ணலாமா? இதோ வீடியோ பார்த்து பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து நீ சிரிச்சுன்னு இருக்கிறியே, ஊழியக்காரா, நீ ஊழியக்காரன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லாத ஆளா இருக்கிறடா அப்பா, ஏன்டா இப்படியே இன்னும் கெட்டு போகிறீங்க? உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்னை விசுவாசியா அழைக்கல, உன்னை அவர் ஒரு இதோ சீசனா அழைத்திருக்கிறாரு. நீ கீழ்ப்படிஞ்சு வார்த்தை கேட்டு மற்ற விமர்சனம் பண்ணாத, இது கீழ்ப்படிஞ்சு இதை கேட்டு நீ ஜபி. அவர் சொன்ன இந்த வார்த்தை வாழ்க்கையில பழிக்கும், நோய்கள் சுத்தமாகும், வியாதிகள் மறையும் என்று அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாரா? அந்த அதிகாரம் உனக்கு இன்று கொடுக்கிறார். இதை இந்த டிவியின் வழியாகவும், இந்த அலோ ஆப் வழியாகவும், பேஸ்புக் வழியாகவும், யூடியூப் வழியாகவும், செல்லின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாம் சீஷியாகவும் சீஷராக இருக்கிற. இந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பாராக. நீ குடும்பத்துக்கு ஜெபிப்பதற்காகவும், தேசத்துக்கு ஜெபிப்பதற்காகவும், உன் இளம் ஜனங்களுக்கு ஜெபிப்பதற்காகவும், உனக்கே நீ ஜெபித்துக் கொள்வதற்காகவும் கர்த்தர் இந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். மறுபடியும் ஒரு விஷயம் வாசிக்கும் அந்த வசனத்தை. அப்பொழுது அவர் நம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே. வந்திருக்கிற என் ஜனங்களுக்கு, இதை கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாங்கப்பா. குழுவாய் வீட்டிலிருந்து ஜெபித்தாலும், அவங்க வீடுகளில் ஜெபிக்கிற ஜனங்களா இருந்தாலும், அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய மகிமை வல்லமை இருப்பதாக, எல்லா நோய்கள் மறைவதாக, எல்லா போராட்டங்கள் நிற்பதாக, ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக, தடையில்லாத இந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு சேருவதாக கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லாருக்கும் சுகபலன் உண்டாகட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தால் உண்டாகட்டும். ஆமென். ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.